இந்தியா தற்போது அமெரிக்காவோடு ஏற்பட்ட மோதல் வேறு ஒரு நிலைக்கு வந்து சீனாவோடு உறவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தற்போது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றது. மோடி ஜப்பானுக்கு சென்றிருக்கிற போது இந்தியாவும் சீனாவும் இணைந்து செயல்படுவது காலத்தின் கட்டாயம் என்கின்ற மிக முக்கியம் என்பதையும் கூட ஜப்பானிலிருந்து பிரதமர் மோடியினுடைய ஒரு மெசேஜ் உலகம் முழுவதும் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் இது அமெரிக்காவுக்கு செவில் பீந்து போன கதையான ஒரு செவ்வி என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கு என்ன செய்தியை வழங்குகிறார் இந்திய பிரதமர் என்பதை விட ஜப்பானுக்கு சென்ற போது என்ன நடந்தது, இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே மோடியினுடைய இந்த பேட்டியை பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார்னா, நாங்க ஜப்பானுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் மிக சிறப்பாக இருந்தது. இந்த பயணத்தில் இந்தியா வாங்க விரும்பும் E10 ஷின்கான் புல்லட் ட்ரெயின் குறித்தும் அவர் பேசினார். அது ஜப்பானுக்கு இடையான அந்த உறவுகளை பற்றி பேசினார். 4 தொழிற்சாலைகளை பார்வையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர் பேசினார். பின்னர் அவர் ஈரான், ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பான ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அவர் சீனா செல்ல இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை அவர் சந்திக்க போகிறார். மிக முக்கியமாக திரு மோடி சொல்கிற போது, நான் இங்கிருந்து நான் சீனாவுக்கு சென்று அதிபரை சந்தித்த போது அது உறவுகளில் மேம்பட்டு இருந்தது. பூமி பந்தில் 2 மிக முக்கியமான நாடுகள் சீனாவும் இந்தியாவும். ஆக எங்களுக்கிடையான நிலையான, கணிக்கக்கூடிய, இணக்கமான வர்த்தகம் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்பில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் இந்த மாதம் டெல்லியிலிருந்து சீன வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வாங்கேயின் சந்திப்பிற்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருப்பது மிகுந்த முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய போர், காசாவின் மீதான இஸ்ரேலினுடைய போர் மற்றும் அமெரிக்கா அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பில் புவிசார் அரசியலில் தான் தற்போது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் விதமாக ஒரு பதட்டத்தை நீக்குவதற்காக சீனாவோடு இராணுவ பதட்டம் இருந்த போதிலும் இந்தியா சீனாவும் கைகோர்ப்பது நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பரஸ்பரம் 2 நாடுகளை நேரடியாக அவர்களுடைய அந்த ஒப்புதலுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக இந்த மாத தொடக்கத்தில் வாங்கி டெல்லிக்கு விஜயம் செய்தது சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு நட்புறவை எடுத்து காட்டுகிறது. இந்தியா சீனா சூழலை கருத்தில் கொண்டு இது அதிகரித்திருக்கிறது என்பதையும் நாம் இப்போது செய்தியின் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறோம். இந்த நிலையில அமெரிக்காவினுடைய அழுத்தம் சீனாவை எதுவும் செய்யவில்லை, இந்தியாவை அழுத்தியிருக்கிறார்கள். ரஷ்யாவில் நீங்க எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்றது இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்திற்கும் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இராணுவ பலம் கொண்ட உற்பத்தி கொண்ட உலகத்தின் 4வது பெரிய பொருளாதார மண்டலமான இந்தியாவிற்கு நீங்க அழுத்தம் கொடுப்பது உலக அளவிலுமே சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நிலையில் சீனா இப்போது என்ன சொல்லுதென்றால், இந்தியாவை பொறுத்தவரை சீனாவை ஒரு போட்டியாளராகவோ அல்லது அச்சுறுத்தலாகவோ பார்ப்பதற்கு பதிலாக இந்தியா அதை கூட்டாளியாகவும் அதனுடைய உயர்தர வளர்ச்சியை ஒரு வாய்ப்பாகவும் பார்க்க வேண்டும் என ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்
இந்தியாவுக்கு சீனா வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் இது ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த விஷயம்தான். இந்தியாவுடைய பொருளாதாரம் 4 டிரில்லியன், சீனாவுடைய பொருளாதாரம் 19 டிரில்லியன், அமெரிக்காவினுடைய உற்பத்தி 32 டிரில்லியன். சீனா த சில்க் ரோடு இனிஷியேட்டிவை உலகம் முழுவதும் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான முதலீடுகளை தெற்காசியாவிலும் மத்திய ஆசியாவிலும் அவர்கள் ஆப்கானிஸ்தான், அதை போன்று இலங்கை, பாகிஸ்தான், இப்படி எல்லா நாடுகளிலும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மொரிஷியஸ், எல்லா இடங்களிலும், பங்களாதேஷ். அப்ப இந்தியா சமநிலையில் அவர்களோடு மோதுவதற்கு பதிலாக இராணுவத்தை பாதுகாப்புக்கு வைத்தாலும் செயல்பாட்டில் அவர்கள் இணைந்து செயல்படுவது நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தும். பாகிஸ்தானும் கூட இந்தியா வருங்காலத்தில் இந்த மோதலை தவிர்த்து ஒரு வர்த்தக கூட்டாளியாக சீனாவோடு இணைந்து எல்லை பிரச்சனைகளை மௌனிக்க செய்தால், இந்தியாவும் சீனாவும் இணைந்தால் அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகளின் ஒரு பெரும் இராணுவ அழுத்தம் ஆசியாவிலிருந்து தடைபடும். ஏனென்று சொன்னால் சீனா ரஷ்யாவோடு தற்போது இணைந்திருக்கிற நேரத்தில் உலகின் மிகப்பெரிய வல்லமை சக்திகளான இந்தியாவும் சீனாவும் இணைந்திருப்பது ஒரு புதிய பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தும் என்றுதான் சர்வதேச போரியலை தாண்டி பொருளாதார நிபுணர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. இதற்கிடையில சீனாவினுடைய ஹாங்காங் பாப்டிஸ்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அர்ஜுன் சட்டர்ஜி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அவர் டெல்லியில எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில பிரதமர் மோடி பங்கேற்கும் தியான்ஜினில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு இப்போது அனைவருடைய பார்வையும் ஈர்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் பசுமை, விவசாயம், வேளாண் துறைகள் இவற்றையெல்லாம் அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதை குறிப்பிட்டு செய்தி எழுதியிருக்கிறார். நைட்ரஜன் பயன்படுத்துகிற இந்தியாவும் சீனாவும் வேகமாக செயல்படும் ஒரு பகுதி என்றும் குறிப்பிட்ட அந்த பேராசிரியர் இது சுற்றுச்சூழல் பொருளாதார நிலையிலே உலகத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் இன்றைக்கு பிரதமர் மோடியினுடைய வருகை சீனாவுடைய போக்கு அமெரிக்காவை சற்று யோசிக்க வைத்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அமெரிக்கா இந்தியாவினுடைய இந்த வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்யலாமோ என்றும் எண்ண தோன்றுகிறது. சீனாவுடான உறவை மேம்படுத்துவதற்கான இதன் மூலம் அமெரிக்காவோடு தனது பேரம் பேசும் சக்தியை அதிகரிக்க இந்தியா விரும்புகிறது என்று பல நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆக அது அப்படி இருப்பது சாத்தியமில்லை. உண்மையிலேயே சீனாவோடு இவர்கள் நிலைபெறுத்த வேண்டும். சீனாவோடு உறவை மேம்படுத்துவதை போன்று நடித்து கொண்டு இருப்பது இந்தியாவுக்கு நன்மை பயக்காது. ஏன்னா இந்தியாவுடைய வர்த்தக கூட்டாளிகள் பக்கத்தில் பிராந்தியத்தில் அவர்கள் வளர்ந்தாலும் இவர்கள் நட்புறவோடு செயல்படலாம். இராணுவ போட்டியை தவிர்ப்பதுதான், ஒரு இராணுவத்தையும் கட்டமைக்கலாம், வியாபாரத்தையும் பெருக்கலாம். ஆக இந்த சூழ்நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO மற்றும் குவாட் இரண்டும் ஒரு பகுதியாக இருந்த போதிலும் இந்த குழுவுடன் கட்டுப்பாட்டோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டறிக்கையில கையெழுத்திடாதது மற்றும் ஆங்கிலத்தை வேலை மொழியாக மாற்ற கோருவது என ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் பல சந்தர்ப்பங்களில் சீனா மற்றும் ரஷ்யா முயற்சிகளுக்கு இந்தியா சவாலாக இருந்திருக்கிறது. ஆனா இப்ப அது இருக்குமா என்பது தெரியவில்லை. குவாஞ்சாவில் வெளியிடப்பட்ட செய்தியில, அதாவது சீனாவிலிருந்து இறுதியாக இந்தியா இரு தரப்பிலும் விளையாடும் கொள்கையோடு அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிக்க முயற்சிக்கிறது. ரொம்ப அழகா நான் சொன்னதை எழுதிட்டாங்க. இருப்பினும் ட்ரம்ப் 20 சகாப்தத்தில் இந்த சமநிலை கடினமாகி வருகிறது என குவாஞ்சாவில் வெளியிடப்பட்ட செய்தி தெரிகிறது. ஆக அமெரிக்காவுக்கும் இந்தியா அப்படி பார்க்காமல் இந்தியாவுடைய வர்த்தகத்தை பெருக்குவதற்கு அவர்கள் சமநிலையாக செயல்படக்கூடிய சூழலை சீனா கண்டிக்கிறது, சீனா தெளிவுபடுத்துகிறது. இந்திய பிரதமருடைய இந்த SCO மாநாடு என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது, அமெரிக்காவில் இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தலாம், சீனாவை தாண்டி உலக அளவில் எவற்றை ஏற்படுத்தலாம் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் எதிர்பார்க்கும் செய்தியாக இருக்கிறது. நாம
அடுத்தடுத்த செய்திகள்ல பல விவகாரங்களை இன்னும் தர காத்திருக்கிறோம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.